கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் 8ஆம் நியாயாதிபதி யெப்தாவை குறித்து காணலாம். நியாயாதிபதிகள் 11:1-2-3 யெப்தாவின் தகப்பன் பெயர் கீலேயாத். கீலேயாத் என்பதற்கு சாட்சியுள்ள மலை என்று பொருள். அவர்கள் இருந்த ஊரின் பெயரும் கீலேயாத். இந்த ஊர் யோர்தானுக்கு கிழக்கே உள்ளது. அவருக்கு குழந்தையில்லாமல் இருந்தபோது வேசியின் மூலம் குழந்தை பிறந்தது. அவருக்கு யெப்தா என்று பெயரிட்டனர். யெப்தா என்ற பெயருக்கு வாசலை திறக்கிறவன் என்று பொருள். யெப்தாவின் ஆரம்பம் மிகவும் அற்பமானது. அவர் பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தார். யெப்தா தன் தந்தையின் அத்தனை சொத்துக்கும் எஜமானனானார். அதன் பின்பு கீலேயாத்தின் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பின்பு தாங்கள்தான் சுதந்திரவாளி என்றும் யெப்தாவை வேசியின் மகன் என்றும் அவமானப்படுத்தினார்கள். இவரோ எந்த தவறும் செய்யவில்லை. தன்னுடைய தகப்பன் செய்த பாவத்தின் கோபத்தை இவரிடம் காட்டினார்கள். யெப்தா ஊர் பஞ்சாயத்திடம் போனார். அவர்களும் அவரை வெறுத்து வேசியின் பிள்ளை என்றனர். அவருடைய மனம் உடையும்படி பேசியது மட்டுமல்லாமல் சகோதரர்கள் அவரை வீட்டை விட்டே துரத்தினார்கள். ஊருக்குள் கூட தங்கவிடாமல் விரட்டினார்கள். தகப்பனும் அதற்கு உடந்தையாயிருந்தார். அவருக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. யெப்தா கைவிடப்பட்டவராய் நின்றார். எனவே யெப்தா தன் ஊரை விட்டு தோப் என்னும் உதேசத்தில் குடியிருந்தார். அவரோடு கூட இருந்தவர்கள் கூலிப்படைகளும் ரவுடிகளும் தான். இந்த இடம் அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதி. அது அவருக்கு பாதுகாப்பில்லாத பகுதி. அதுதான் யெப்தாவை உருவாக்குகிற, ஆயத்தப்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற இடமாக இருந்தது. யெப்தா வீணரான மனுஷர்களுடன் சேர்ந்து பக்கத்தில் உள்ள நாடுகளில் யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றார். இவ்வாறு இருந்தாலும் உண்மையுள்ள தேவனை அவர் மறக்கவில்லை. ஆண்டவரோடு அவருக்கு நெருக்கம் இருந்தது. நியாயாதிபதிகள் 11:4-7 வரை இஸ்ரவேலர்கள் மறுபடியும் கர்த்தரை விட்டு விலகியதால் கர்த்தர் அவர்களை கைவிட்டார். 18 வருடம் அம்மோனியர்கள் இஸ்ரவேலரை கஷ்டப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் அறுவடை காலத்தில் பெலிஸ்தியர் வந்து அவைகளை அனைத்தையும் எடுத்துக் கொண்டு போய் விடுவார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டதின் பலன் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காதபடி செய்து விடுவர். அதன் பின் அம்மோனியர்கள் வருவார்கள். அவர்களும் பெலிஸ்தியரை போலவே செய்வது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலரின் வீட்டுக்குள் புகுந்து அங்குள்ளவைகளை கொள்ளையடித்து செல்வார்கள். அறுவடை நெருங்கிவிட்டதாலும் தங்களால் அம்மோனியருடன் போரிட முடியாததாலும் அவர்களிடம் சரியான தலைவனோ வழிநடத்துகிறவனோ பராக்கிரமசாலியோ இல்லாததால் தாங்கள் துரத்தின யெப்தாவிடம் போய் தோப் தேசத்தை விட்டு மறுபடியும் கீலேயாத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று கீலேயாத்தின் மூப்பர்கள் கெஞ்சினார்கள். அது மட்டுமல்லாமல் அம்மோனியரோடு யுத்தம் பண்ண அவர் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றனர். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து குழியில் போட்டனர். ஆனால் கடைசியில் அவனை தேடி வந்து கெஞ்ச கர்த்தர் வைத்தார். அதேபோல யெப்தாவுக்கும் நடந்தது. யெப்தா அவர்களிடம், நீங்கள் தானே என்னை என் தகப்பன் வீட்டை விட்டு துரத்தினீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இக்கட்டு என்றவுடன் ஏன் வருகிறீர்கள் என்றார். நியாயாதிபதிகள் 18:8-11 வரை கீலேயாத்தின் மூப்பர் அப்பொழுது யெப்தாவை முக்கியமானவராக எண்ணினார்கள். அவர்கள் யெப்தாவிடம் தங்களுடன் வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாய தங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். யெப்தா அவர்களிடம், தான் அம்மோனியரோடு போரிட்டு ஜெயித்து காட்டுகிறேன், அதன் பின் தன்னை அவர்களுக்கு தலைவராக வைப்பீர்களா என்று கேட்டார். அதாவது நியாயாதிபதி ஆக்குவீர்களா என்பதுதான் அவரது கேள்வி. அதற்கு அவர்கள் தங்களுடைய பெருமையெல்லாம் விட்டுக் கொடுத்து யெப்தா சொல்வதற்கெல்லாம் சரி என்றனர். மேலும் அவர்கள் கண்டிப்பாக செய்வோம் என்றும், செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றனர். அவர்கள் வேறு வழியில்லாமல் சம்மதித்தனர். இவ்வாறு கர்த்தர் துரத்தப்பட்ட மனிதனிடம் திரும்ப வந்து கெஞ்ச வைத்தார். எனவே யெப்தா கீலேயாத்தின் மூப்பர்களோடு கூட போனார். அவர்கள் யெப்தாவை தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் வைத்தார்கள். கர்த்தர் தான் அந்த உயர்வை தந்தார் என்று உணர்ந்த யெப்தா நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் போன பின் நேரே மிஸ்பாவுக்கு போனார். மிஸ்பா என்பதற்கு நமது உடன்படிக்கை, கர்த்தரே சாட்சி என்று பொருள். இஸ்ரவேலரை அம்மோனியரிடமிருந்து காப்பாற்றுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்பதை அறிந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து முறையிட்டார். நியாயாதிபதிகள் 11:21. நமக்கும் ஒரு மிஸ்பா தேவை. ஊக்கமாக ஜெபித்து மன்றாட ஒரு இடம் தேவை. மிஸ்பா ஒரு ஜெப இடம், அங்கு தேவ பிரசன்னம் இருக்கும் இடம் என்பதை யெப்தா உணர்ந்தார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 12:13-24 யெப்தா அவர்கள் கூறியவுடன் யுத்தத்துக்கு போகாமல் அம்மோனிய புத்திரரின் ராஜாவுக்கு ஆளனுப்பி தங்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது தங்கள் தேசத்தை
தேசத்தை கைப்பற்றினார் என்றும் அதை மீட்க வந்திருக்கிறோம் என்றனர். அதற்கு யெப்தா, இப்பொழுது தாங்கள் இருக்கிறது அவர்களின் தேசமல்ல என்றும் அதில் ஏதோமியரின் பங்கு இருக்கிறது என்றும் அதை கர்த்தர் தங்களுக்கு கொடுத்தார் என்றும் விளக்கினார். ஏதோமியர் தண்ணீர் தராமல் இருந்ததால் கர்த்தர் அதை வெல்ல வைத்தார் என்றும் 300 வருடங்களாக அது தங்களுடைய ஆளுகையில் இருக்கிறது என்றும் எனவே யுத்தம் வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தினார். பழைய சரித்திரத்தை யெப்தா தெரிந்து வைத்திருந்ததால் இவ்வளவாய் பேசினார். ஒரு தலைவனாக இருக்கிறவனுக்கு பழைய சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்று இதிலிருந்து அறிகிறோம். இஸ்ரவேலர் அம்மோனியரின் தேசத்தில் குடியிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். அவைகள் இஸ்ரவேலுக்கு சொந்தமானது என்றும் அதை அவர்கள் சரியான வழியில் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்றும் விவரிக்கிறார். எதிர்நாட்டு ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யெப்தா, உங்களுடைய தெய்வம் உங்களுக்காக தருகிற தேசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக தருகிற தேசத்தை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்றார். நியாயாதிபதிகள் 19:29 33 வரை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவர் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனார். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையையும் பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர்களை அவர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னினத்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தார். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா யுத்தம் முடிந்து பல நாள் கழித்து ஜெயம் பெற்று தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டு வாசலை அடைந்தவுடன் தான் பண்ணிய பொருத்தனை ஞாபகம் வந்தது. யெப்தாவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். அவள் கன்னிப்பெண், தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவள். வேறு பிள்ளைகள் இல்லை, நல்ல தாளந்து உள்ளவள். அவள் தன்னுடைய தந்தை வெற்றியுடன் வருகிறதை வரவேற்க தம்புரு வாசித்து நடனம் செய்து யெப்தாவுக்கு எதிராக வந்தாள். யெப்தா அவளை கண்டவுடன் அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய உடையை கிழித்துக் கொண்டு தன்னுடைய பொருத்தனையை மகளிடம் கூறி அழுதார். தான் கர்த்தரிடம் கூறிவிட்டதால் மாற்றக்கூடாது என்று கதறினார். சங்கீதம் 15:4. அவர் மிகுந்த விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் வந்தது தன் மகளாக இருந்தாலும் மறைக்காமல் கூறியதை பார்க்கிறோம். யெப்தாவின் மகளும் தன்னுடைய தந்தையிடம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டபடியால் தாங்கள் பண்ணிய பொருத்தனையை நிறைவேற்றும் என்று கூறி தான் தன்னுடைய தோழிகளுடன் மலைக்கு போய் 2 மாதம் துக்கம் கொண்டாட தவணை கேட்டாள். யெப்தாவின் மகள் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்ததால் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தன்னையே அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அவளுக்கு தேவனை குறித்த அறிவும் பயமும் இருந்திருக்கிறது. அதே வேளையில் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்திருக்கிறது. எனவேதான் தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு பண்ணிய பொருத்தனையை தான் ஒத்துக்கொள்கிறேன் என்கிறாள். யெப்தா தன்னுடைய மகளின் கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தார். அவள் தன் தோழிகளுடன் மலைக்கு போய் 2 மாதம் முடிந்து திரும்பி வந்தாள். யெப்தா தான் பண்ணிய பொருத்தனையின்படி செய்தார் என்று முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நரபலி செய்வதை தடை செய்திருக்கிறார். லேவியராகமம் 18:21, 20:2-5, உபாகமம் 12:31, 18:10. ஆடு மாடு புறாக்களை தவிர எதையும் பலி செலுத்தக்கூடாது என்றார். யெப்தா தான் பண்ணிய பொருத்தனையில் உண்மை உள்ளவராக விளங்கியதால் தனது ஒரே மகளை தேவ சந்நிதியில் வாழ ஒப்புக் கொடுத்தார். அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்பதிலிருந்து அவள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்திருந்தாள் என்று பார்க்கிறோம். யெப்தாவுக்கு வேறு குழந்தைகள் இல்லாததால் தன்னுடைய வம்சம் இதோடு முடியப் போகிறதை நினைத்து யெப்தா வருந்தினார். கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணப்பட்டவர்களை ஆசாரியன் மதிப்பிட்டு அந்த மதிப்பை செலுத்துவதன் மூலம் மீட்டுக் கொள்ளலாம் என்பதை லேவியராகமம் 27:1-8 பார்க்கிறோம். இவ்விதம் அவள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டுகள் ஒருமுறை இஸ்ரவேலின் குமாரத்திகள் 4 நாள் இதனை குறித்து புலம்புவது வழக்கம். விசுவாசிகளாகிய நாம் நமது சரீரங்களை தேவ சந்நிதியில் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12:1-2. யெப்தா தன்னுடைய ஒரே குமாரத்தை ஒப்புக் கொடுக்க எவ்வளவாய் துடித்தார். பிதாவோ தனது ஒரே குமாரனை நம் எல்லோருக்காகவும் ஒப்புக் கொடுத்ததை என்றென்றும் நாம் மறக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.